வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வசந்த் தொண்டிமுத்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரட்டோ சார்ட். ஓகேங்களா? நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், பேரட்டோ சார்ட் வந்து எக்ஸலில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுங்கிட்டாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போது பேரட்டோ சார்ட் போடுறதுக்கு நம்மளுக்கு தேவையான டேட்டா பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டீட்டெயிலோட சம்மரி தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? டிஃபெக்ட் வைஸ் வந்து குவான்டிட்டி, அதாவது சிஎன்சி மிஷினிங்கில் வந்து டிஃபெக்ட் வைஸு குவான்டிட்டியை தான் இங்கே வச்சுருக்கோம். அந்த குவான்டிட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபெக்ட் வைஸ் இங்கே இருக்குது. ஓவர் சைஸு, ரேடியஸ் அண்டர் சைஸு, சேம்பர் அண்டர் சைஸு, ஓடி அண்டர் சைஸு, இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வரிசையாக இருக்குது. அதோட குவான்டிட்டி வரிசையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம குமுலேட்டிவ் பண்ணிக்கிறோம், டோட்டல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டோட்டல் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோசம் கொடுத்தோம்னா டோட்டல் வந்துடும். ஸோ முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அதோட குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? குவான்டிட்டிஸ் இங்கே பாருங்கள், 23 இருக்குது, இங்கே 63, 45 இங்கே இருக்குது. ஸோ மாறி மாறி இருக்குது. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை கம்ப்ளீட்டாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். டிஃபெக்ட் வைஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இதை அப்படியே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருந்து போனீங்கன்னா சார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த சார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் சார்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணணும். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா சார்ட் பைன்னு இருக்கிறதுல குவான்டிட்டியை செலக்ட் பண்ணணும். குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு பேரட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ கொடுத்துட்டோமா? இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சா, 61, 45, 36, 28. ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆர்டராக அரேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குமுலேட்டிவ் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ குமுலேட்டிவ் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூவை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்தோட ஆட் பண்ணிக்கணும். அதாவது குமுலேட்டிவ் வந்து ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ் அடுத்த வேல்யூ. ஸோ இதை ஆட் பண்ணிட்டோமா? அடுத்து இது எல்லா ஒவ்வொரு இதுக்கும் ஃபார்முலா போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கார்னரில் வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் கொடுத்தாலே போதும், எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜ் போடணும். பர்சன்டேஜ் போடும்போது என்ன பண்ணணும், எவ்வளோ குமுலேட்டிவ் குவான்டிட்டியோ அதை டிவைட் பண்ணி இங்கே டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த டோட்டல் குவான்டிட்டியை நம்ம போடணும். 258 ஓகேவா கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி தான் இதுக்கும் இந்த கார்னரில் வச்சு டபுள் கிளிக் கொடுக்க வேண்டியது தான். டபுள் கிளிக் கொடுத்தோம்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ வந்துருச்சா? ஸோ நம்மளுக்கு பேரட்டோ சார்ட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பேரட்டோ சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு எந்த டேட்டாவை நம்ம வந்து பேரட்டோ சார்ட் போடணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இன்செர்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இன்செர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு சார்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேரட்டோ சார்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த சார்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, இந்த சார்ட் வந்துருச்சு. இப்போ இந்த சார்ட் வந்தோடனே அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சார்ட்டை கொஞ்சம் லைட்டாக டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே டைட்டில் போடணும் இல்லையா, அதுக்காக இந்த சார்ட்டை டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிக்கிட்டு இப்போது இதுக்கு மேலே டைட்டில் போட்டுருவோம். டைட்டில் போடுறதுக்கு இன்செர்ட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வாங்க, ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்துருச்சா, இந்த ஷேப் வச்சுங்க. இது ஷார்ப்பில் போய் ஒயிட் அல்லது எதாவது எடுத்துக்கிட்டு சார்ட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரட்டோ. ஓகேவா? பேரட்டோ எப்போவுமே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து கலர், அதனால் கம்ப்ளீட்டாக அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனில் போயிட்டு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஹோமுக்கு வந்து லெட்டரோட சைஸை பெருசு பண்ணுங்கள். ஓகேவா? பெருசு பண்ணியாச்சு, போல்டு பண்ணியாச்சு, அண்டர்லைன் பண்ணியாச்சு, இது மிடில் பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ டைட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சார்ட்டில் பாருங்களேன், ஒன்று எவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியல, ஆனால் சார்ட்டோட சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ குவான்டிட்டி தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் சார்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் டேட்டா லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா, இந்த ஆட் டேட்டா லேபிள் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் வந்துருச்சா, குவான்டிட்டி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த குவான்டிட்டி வந்ததுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து இதில் நம்மளுக்கு வரணும், காட்டணும் இல்லையா, அந்த பர்சன்டேஜுக்காக மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப செலக்ட் டேட்டா போங்க. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சார்ட் டேட்டா ரேஞ்சுன்னு கேட்குதா, இதில் கம்மா போட்டுக்கிட்டு கரெக்டாக நம்ம எந்த இதை செலக்ட் பண்ண போகிறோம், அடுத்து என்ன தேவை நம்மளுக்கு, பர்சன்டேஜ் தேவையா, அப்போ பர்சன்டேஜை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெட் கலர் பாக்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சார்ட்டு. இப்போது இது நம்மளுக்கு லைன் சார்ட்டாக வேணும், அப்போ தான் பர்சன்டேஜ் போட முடியும், பேரட்டோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லைன் சார்ட்டை அந்த குட்டியாக இருக்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் கொடுங்க. இதில் ஃபார்மட் டேட்டா சீரீஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆப்ஷன் கீழே வாங்க 1 2 3 மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாட் சீரியஸ் ஆனில் ப்ரைமரி ஆக்சிஸாக செகண்டரி ஆக்சிஸான்னு கேட்குது. ப்ரைமரி ஆக்சிஸ் அப்படின்றது நம்ம குவான்டிட்டிக்கு போட்டுட்டோம், அதனால் செகண்டரி ஆக்சிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணி க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பார் சார்ட் தான் வரும். ஸோ இப்போ இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு சார்ட்டோட டிசைனை மட்டும் மாற்றுங்க. லைனில் போய்ட்டு லைன் சார்ட்டில் போய்ட்டு லைனை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் சார்ட் வந்துடும். ஸோ லைன் சார்ட் வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் சார்ட்டில் டேட்டாவே இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு தெரியல இல்லையா. இப்போது மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டேட்டா லேபிள் ஆப்ஷன் மறுபடியும் ஆட் டேட்டா லேபிள் கொடுத்தீங்கன்னா வந்துடும் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு. இப்போ பர்சன்டேஜ் எல்லாம் கீழே இருக்குது நம்மளுக்கு தெளிவாக தெரியல, அதனால் மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு திரும்ப டேட்டா லேபிள் ஃபார்மட் டேட்டா லேபிள் இருக்கா, அதில் போய் ஃபார்மட் டேட்டா சீரியஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மட் டேட்டா லேபிளில் போய் செலக்ட் பண்ணிக்கிட்டு அது மேலே கேட்கும், கீழே வந்து பாருங்கள் லேபிள் பொசிஷன் இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டா லெஃப்ட்டா அபவா பிலவான்னு கேட்டிருக்கு. நம்ம அபவ் கொடுத்துருவோம், நம்மளுக்கு மேலே போனால் நம்ம கிளியராக தெரியும். ஸோ அதனால் கொடுத்தோம்னா மேலே வந்துருச்சு இந்த டேட்டா. ஸோ மேலே வந்துருச்சா, இப்போ இந்த டேட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ இதோட மெயின் கான்ட்ரிபியூஷன் நம்ம இதில் எவ்வளோ பார்ப்போம் அப்படின்னா, இந்த பேரட்டோ சார்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும் இன்னொரு பேர் 80/20 சார்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 80% இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் இன்சர்ட் போகிறோம், இது செலக்ட் பண்ணுறோம். 80% இங்கே தான் இருக்குது இல்லையா, அப்போ எதெல்லாம் மேஜராக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்குதோ அதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ப் ஃபில்லில் போய்ட்டு நோ ஃபில் கொடுத்துருங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ அவுட்லைனை செலக்ட் பண்ணுங்கள். அவுட்லைனில் போய்ட்டு நீங்கள் டாட்டர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாட்டர் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே காலரும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, வந்துருச்சா. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளோட ப்ராப்ளம் ஓவர். ஓகேங்களா. இந்த 80% பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 கேட்டகரி ஆஃப் ரிஜெக்ஷன் தான் நம்ம 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ 80% ரிஜெக்ஷனுக்கு காரணம் இந்த இங்கே இருக்க இந்த 80% டிஃபெக்ட் தான் மேஜர் ரிஜெக்ஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால் இது போட்டாச்சு. ஸோ முடிஞ்சா. ஸோ இது நம்ம இது லெட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து டேப்பராக இருக்கனால இது லெட்டர்ஸ் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிக்கிட்டு நேராக போய் இந்த இருக்குது பார்த்தீங்களா, எப்படின்னு செலக்ட் பண்ணிங்களா, இதை டைரெக்ஷன் மட்டும் மாற்றுங்க. இப்போ நேராக வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு எந்தெந்த டிஃபெக்ட்டோ அந்த இது மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுதான் பேரட்டோ சார்ட். இதில் இந்த பாக்ஸுக்குள்ளே எந்தெந்த டிஃபெக்டெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் பேரட்டோ சார்ட் போடணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி. என்று நண்பன் வசந்த்.